ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ் எழுத்துக்களை வச்சு எப்படி இங்கிலீஷ் ரீட் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். அதுக்கு நம்ம ஆல்ஃபபெட்ஸ்க்கு போனிக் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ தமிழுக்கு நிறைய ஒலிகள் இருக்குது, அதே போல் இங்கிலீஷ்க்கும் நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது. அது போனிக் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆல்ஃபபெட்ஸோட சவுண்டை தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் ஈஸியாக ரீட் பண்ண முடியும். உங்களுடைய குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம இந்த ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸை கற்றுக்கலாம். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஹேண்ட் ரைட்டிங் கர்சிவ் டீச் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் கர்சிவ் எழுதியிருக்கேன். புக்கில் இருக்கிற லெட்டர்ஸ் வச்சு படித்தா தான் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதி சொல்லி கொடுக்கலாம். இது புக்கில் நார்மலாக இருக்கிற லெட்டர்ஸ் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ. ஏவோட சவுண்ட் அ. அது நான் இங்கே கீழே தமிழில் எழுதியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இது நல்லா தெரிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா எல்லா சவுண்ட்ஸுமே தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தமிழில் எழுத வேண்டாம். ஏவோட சவுண்ட் அ. அ. ஏவோட சவுண்ட் அ. நெக்ஸ்ட் பி. பி. பி சொல்லும் போது அதோடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பி. அதே மாதிரி தான் இதை சவுண்டையும் சொல்லணும். ப. நான் தமிழ் லெட்டர் பா எழுதியிருக்கேன். நீங்கள் இதை பா அப்படின்னு சொல்லக்கூடாது. ப. ப. பி சொல்கிறோம்ல, பி, அந்த மாதிரியே ப அப்படி சொல்லணும். ஆக்சுவலாக இது ப அப்படின்னு வராது, ப ப அப்படி வரும். ஏன்னா இது கூட இந்த ஏவை சேர்த்தாதான் பிஏ ப அப்படின்னு வரும். பியும் ஏவும் ப ப பி சவுண்டும் ஏ சவுண்டும் சேர்ந்தால் தான் ப அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். இதை ப ப அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் சி. சியோட சவுண்ட் க. க. க கூட சொல்லக்கூடாது, க க. அந்த ஸ்டார்டிங் மட்டும் தான் இக் அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரி க அப்படி சொல்லணும். இதோட ஏ சேர்ந்தால் தான் க. நல்லா சொல்லும் போது க க அப்படின்னு சொன்னால் இது கூட ஏ வரணும். பட் இந்த சியை மட்டும் சொல்லணும்னா க க அப்படி சொல்லணும். அதே போல் தான் டிக்கும் ட. இங்கே பிக்கு பா எழுதியிருக்கேன், ஆனால் பா சொல்லக்கூடாது, ப அப்படி சொல்லணும்னு சொன்னேன். அதே போல் தான் டிக்கு ட டா அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்ல, டா அப்படி சொல்லக்கூடாது, ட ட. டி. டி அது எப்படி சொல்கிறோம், டி அப்படி சொல்கிறோம்ல, அதே போல் தான் அதோடைய சவுண்ட் எப்படி சொல்லணும்னா ட ட ட அப்படி சொல்லணும். அடுத்து எஃப். எஃப். எஃப் சொல்லும் போது அப்படி சவுண்ட் வருதுங்களா, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஆனால் இதை நீங்கள் இதில் இப்போது எஃப்க்கு எஃப் அப்படி சொல்லும்போது லாஸ்ட்டாக முடிகிற சவுண்டு என்ன அப்படி முடியுதுல்ல, அதுதான் இதோட சவுண்டு ஃப். இது தமிழில் இப்படி எழுதியிருக்கேன். நீங்கள் எஃப் அப்படி சொல்லும் போதே அந்த சவுண்டு உங்களுக்கு தெரியும். எஃப் அது முடிகிற இடம் அப்படின்னு சவுண்டு வருதுல்ல, அதுதான் எஃப்க்கு சொல்லணும். ஃப் ஃப் அந்த சவுண்டு சொல்லணும். ஜிக்கும் அதே போல் தான் தமிழில் கா அப்படி எழுதியிருக்கேன். ஜி ஜியோட சவுண்ட் க க. அந்த கா அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் தமிழ் லெட்டர் சொல்லும் போது க க அப்படி சொல்லணும். ஜியோட சவுண்ட் க. இப்போ ஒவ்வொரு லெட்டருக்குமே எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வேர்ட் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இது சொல்லும் போது ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து ஹெச். ஹெச் ஹ ஹ. அந்த ஸ்டார்டிங் சவுண்ட் எப்படி இருக்குது பாருங்கள், ஹெ ஹெச் அப்படி சொல்கிறோம்ல, ஹெச் ஹ அந்த சவுண்ட் வரும். அதுக்கு எல்லாமே நீங்கள் அழுத்தமாக சொல்லக்கூடாது. ஜிக்கு கூட க அப்படி சொல்லக்கூடாது, க க அப்படி சொல்லணும். ஹெச்சோட சவுண்டு நம்மளுக்கு மூச்சு வாங்கும்ல, அந்த சவுண்டு ஹ ஹ. ஹெச் ஹெச் நம்ம உள்ளேருந்து சொல்லுவோம், ஹெச்
அந்த சவுண்டு, அந்த சவுண்டு சொல்லணும். ஐயோட சவுண்ட் இ, இ. ஜேவோட சவுண்ட் ஜ், ஜ். இப்போ கேக்கு நம்ம அப்படியே சொல்லிக்கலாம். ஜிக்கு வந்து க, க அப்படி சொல்லணும். கேக்கு வந்து க, கேவோட சவுண்ட் க, க. எல்லோட சவுண்ட் இல். இதோட ஏ சேர்ந்தால் தான் ல. ஆனால் எல்லுக்கு மட்டும் வர சவுண்டு இல், இல், இல். இல் அப்படி சொல்லக்கூடாது, இல். அந்த ஈ வரக்கூடாது ஃப்ரண்ட்டில். இல் சொல்லுவோம் நம்ம தமிழில் இந்த லெட்டர் பேர். பட் எல்லோட சவுண்டு வந்து இல். எம்மோட சவுண்டும் இம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. இம், இல், இன் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. எம்மோட சவுண்ட் என்னோட சவுண்ட் இன், இன்னுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஈ அது வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லக்கூடாது. ஓவோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆவும் இருக்காது, ஓவும் இருக்காது, ரெண்டுமே சேர்ந்து வர மாதிரி இருக்கும். ஆ, ஆ. எக்ஸாம்பிளுக்கு சொன்ன ஆரஞ்ச், ஆரஞ்ச் சொல்லும்போது ஆ, ஆ. அது வந்து ஆவும் வராது, ஓவும் வராது, ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு. அவுல், அவுல், ஆ, ஆ. ஆன், ஆஃப், அது வந்து ஓவும் ஆவும் சேர்ந்த மாதிரி ஒரு சவுண்ட். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆ, ஆ. நெக்ஸ்ட் பியோட சவுண்ட். இங்கே வந்து நம்ம பிக்கு ப, ப அப்படி சொல்லணும்ல. பி, பி சொல்லும் போதே நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ப அந்த சவுண்டு வருதுல்ல, அதுதான் இதோட சவுண்டு. ப, பி சவுண்ட் ப. நெக்ஸ்ட் கியூ, கியூவோட சவுண்ட் குவ, 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 குவாக், குயிக் அப்படி சொல்லுவோம்ல. குவ, குவ. எக்ஸாம்பிளுக்கு வந்து டக்கோட சவுண்டு கூட நம்ம சொல்லிக்கலாம். குவாக், 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 குவாக்னு அந்த சவுண்ட் வருதுல்ல, அதை சொல்லலாம். குவ, குவ. ஆரோட சவுண்ட் இர், இர். எஸ்ஸோட சவுண்ட் எக்ஸாம்பிளுக்கு ஸ்னேக் சவுண்ட் சொல்லிக்கலாம், அந்த சவுண்ட். டீயோட சவுண்ட் ட, ட, ட. நெக்ஸ்ட் யூவோட சவுண்டும் அ தான். இது வந்து நான் ஒரே சவுண்ட்ஸ் வர லெட்டர்ஸோடைய டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ். இப்போ வந்து இதுக்கும் அ தான் எழுதியிருக்கேன், அதே போல் இதுக்கும் அ எழுதியிருக்கேன், அதே மாதிரி ஓக்கும் அ வர சவுண்டு தான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற லெட்டர்ஸ் நான் தனியாக எழுதி ஒவ்வொன்றுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்னோ நான் சொல்கிறேன். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், யூக்கும் அ தான் எழுதியிருக்கேன். இதோடைய சவுண்டுக்கும் இதோடைய சவுண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு அதை அப்புறமா சொல்கிறேன். இப்போ ஏவோட சவுண்டு வந்து அ, அ அப்படி சொல்கிறோம். ஈயோட சவுண்ட் அ. அம்பர்லா அ, அ. இது அ, இது அ. வியோட சவுண்ட் வ, வ. வேன், வ, வேன் அப்படி சொல்கிறோமா. அதே போல் தான் டபிள்யூக்கும் வ சவுண்டு தான், ஆனால் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏக்கும் யூக்கும் எப்படி டிஃப்ரெண்ட்டோ அதே போல் தான். விக்கு வந்து வ, வ அப்படி சொல்கிறோம். டபிள்யூக்கு வ, வ. வாட்டர், வேன், வாட்டர். இது ரெண்டுக்குமே உங்களுக்கு நீங்கள் சொல்லி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் வரும். எக்ஸோட சவுண்ட் இது சிசர் சவுண்டு மாதிரி, அந்த சிசர் சவுண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஒய்யோட சவுண்ட் இ, இ. இசட்டோட சவுண்ட் வந்து இந்த தேனி இருக்குல்ல, தேனியோட சவுண்ட் அது பறக்கும் போது வர சவுண்ட் மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் இஸ் எழுதியிருக்கேன். அது வந்து ஜட், ஜூ எப்படி சொல்லுவோம், அந்த ஜட்டோடைய எண்டிங்கில் வருங்க ஜ் அப்படி வரும், அந்த சவுண்டு தான் ஜட்டோட சவுண்டு. இதை வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டர்ஸோட சவுண்ட்ஸுமே ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் இந்த மாதிரி எழுதியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து புக்கில் இருக்கிற லெட்டர்ஸ் இந்த மாதிரி தானே இருக்கும், இது மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை கர்சிவில் எழுதியிருக்கேன். ஒன் டைம் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏ சவுண்ட் அ, பி சவுண்ட் ப, சி சவுண்ட் க, சி சவுண்ட் க, டி சவுண்ட் ட, ட, டி சவுண்ட் ட, இ சவுண்ட் ய, ய, எஃப் சவுண்ட் G sound G, G. H sound I sound E, E. J sound Ch, Ch. K sound K, K. L sound L, L. M sound
N sound N, N. O sound A, A, A. P sound P, Q sound P, R sound R, L sound, S sound S, T sound T, T, U sound A, A, V sound V, V, W sound V, V, water, V, X sound S, S, Y sound E, E, Z sound Z, Z. ஓகே, இது வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து இதோட எந்த லெட்டர் வந்தாலும் அதை ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நீங்கள் இந்த மாதிரியும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு லெட்டர்ஸ்க்கும் லெட்டரோட சவுண்ட் ஸ்டார்டிங் வர வேர்ட்ஸும் அதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக கற்றுக்கலான்னு பார்க்கலாம். அதே போல் இப்போ நான் இந்த ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்போது A, U, O இது எல்லாமே வந்து ஆ, ஆ இந்த மாதிரி சேம் சவுண்டாக வர மாதிரி இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட்டை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதே போல் V, V, W, V, வா இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதே போல் ஜிக்கு, கேக்கு, சிக்கு அந்த மாதிரியே ஒவ்வொன்றுத்துக்கு சேமாக வர சவுண்ட்ஸ் இருக்குது. அதோடைய டிஃப்ரெண்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கமெண்டில் உங்களுக்கு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.